வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நாம் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரிச்ச குழம்பு செய்கிறதுக்கு நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அவரைக்காய் எடுத்திருக்கேன், முருங்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பொரி குழம்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டாச்சு. நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் பச்சை மிளகாய். இப்போது நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இது நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதையுமே ஒன்றா வேக வைக்கலாம், ஆனால் இதெல்லாம் அப்படியே இருக்கும், நல்லா குழையே இருக்காது. அதனால நான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதோடு கலந்து வேக வச்சுப்பேன். பாருங்கள், இதில் பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கலந்துருக்கேன். இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு வாங்க பார்க்கலாம். தக்காளி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு இதில் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கின பிறகு இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கொதித்ததும் இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லாயிருக்கும். இது வெறும் அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கறிவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நாம் குக்கரில் காயெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். வெந்துருக்கு. அது வெந்தோடனே அதில் இதை கலந்து இன்னும் ஒரு 2 விசில் நல்லா குழைய வேக விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. காய் வேக வச்சாச்சுங்க. இப்போ நாம் எடுத்து அந்த குக்கரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். பாருங்கள், குக்கரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. ரொம்ப சுவையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.